என்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மீண்டுமாக உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது அடியனை மறைத்து தேவனீர் வெளிப்படும் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் இனிதான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையார் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் அபரீதமாய் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, விடுமுறை காலம் நிறைவு பெற்று கொண்டிருக்கிறது. திருச்சபையிலே ஒருவேளை ஊர்களுக்கு கடந்து சென்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நான் வருவதற்கு முன்பாகவே ஊர்களுக்கு சென்றவர்கள் எனக்கு இன்றைக்கு ஒருவேளை புதிதாக அநேகர் தெரிகிறவர்களும் உண்டு. ஆண்டவர் இப்படியாக இந்த கோடை காலங்களிலே நமக்கு தந்திருக்கிற அவருடைய பாதுகாப்பிற்காக, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, வழிநடத்துதலுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாட்களிலேயும் மெய்ப்பன் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மெய்ப்பனின் சத்தத்தை அறிதல் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அதே போல மெய்ப்பனின் வழி என்று சொல்லி நாம் தியானித்தோம். மெய்ப்பனிலே நிலைத்திருத்தல் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமேயானால், இங்கே ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் அங்கே காணப்படுகிறது. இந்த சாப்டரை ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் என்று சொல்லுவார்கள். பிரதான ஆசாரிய ஜெபம் என்று சொல்லி இந்த யோவான் 17வது அதிகாரத்தை குறிப்பிடுவார்கள். அப்படியானால் வேறு எந்த சுவிசேஷத்திலையும் இல்லாத ஒரு முக்கியத்துவம் இந்த சுவிசேஷத்திலே, இந்த 17வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற, ஒருவேளை அதிகமாக ஜெபம் செய்கிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பாக 3 பகுதிகளாக அவருடைய ஜெபங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 முதல் 5 வசனங்கள், 1st to 5th verse, இயேசு தனக்காக ஜெபிக்கிறார். மியூச்சுவல் குளோரிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள். இயேசு தனக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பிதாவோடு ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்தும், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த பகுதியிலே காணப்படுகிறது. 6 முதல் 19 வசனங்களை நாம் பார்க்கும்போது இயேசு தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். டிசைபிள்ஸ் டு பி ப்ரொடெக்டட் என்று சொல்லி அங்கே சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 20 முதல் 26 வசனங்களை நாம் பார்க்கும்போது எதிர்கால சபைக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அங்கே காணப்படுகிறது. ப்ரேயிங் ஃபார் த ஃபியூச்சர் பிலீவர்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த முழு அதிகாரமும் ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஒரு ஜெபம், 3 வகையான ஜெபம் நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் கடந்த நாட்களிலே மெய்ப்பனை மையமாக வைத்து நாம் தியானித்து வருவதனாலே நீங்கள் எளிதாக மனதிலே வைத்து கொள்வதற்காக இந்த நாளிலே இந்த பகுதியிலிருந்து, இந்த ஜெபத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், நல் மெய்ப்பனின் ஜெபம், குட் ஷெப்பர்ட்ஸ் பிரேயர். நல் மெய்ப்பனின் ஜெபம். அப்படியானால் மெய்ப்பனின் சத்தத்தை அறிதல் மட்டுமல்ல, மெய்ப்பன் நமக்கு வழிகாட்டியாக மட்டுமல்ல, மெய்ப்பனிலே நாம் நிலைத்திருத்தல் மட்டுமல்ல, அந்த நல்ல மெய்ப்பனுடைய ஜெபத்தை போன்று நம்முடைய ஜெப வாழ்வும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலிருந்து 16வது வசனம் வரை நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம தியானித்தோம், ஃபேர்வெல் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். பிரிவு உபசரணை காரியங்களை உள்ளடக்கிய காரியங்கள் 13th to 16th சாப்டர் வரையிலையும் காணப்படுகிறது.
அப்படி பிரிவு உபசரணை காரியங்கள் சொல்லப்பட்ட பிறகு 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த நல்ல மேய்ப்பன் ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 ஜெபங்களை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு பேசி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஜெபத்திலே காணப்பட்ட ஒரு முக்கியத்துவம், ஒரு ஜெபம் என்னவென்றால் உறவுக்கான ஜெபம். இல்லை என்றால் உறவிலே ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உறவுக்கான ஜெபம், பிரேயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், பிரேயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒருவேளை நீங்கள் யோவான் 17:11 வசனம் 2வது பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் 17th chapter 11th verse B part, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு, Holy Father, protect them by the power of your name so that they may be one. எனக்கு அருமையானவர்களே, இங்கே பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களெல்லாம் உம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லி இந்த நல்ல மேய்ப்பன் ஜெபிக்கும்போது அது ஒரு சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. இட் இஸ் நாட் an ordinary prayer, rather it is a prayer of relationship என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன் ஜெபிக்கிற ஜெபத்திலே உறவோடு உறவாக அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஹோலி ஃபாதர் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அநேக நேரங்களிலே உறவோடு உறவாக ஜெபிக்கவில்லை என்பது வேதம் நமக்கு அநேக இடங்களிலே கற்றுத்தருகிறது. ஒருவேளை ஏசாயா 29:13, ஐசாயா சாப்டர் 29:13 வாசிங்க. 29 27 ஒரு வாட்டி எடுங்க. 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால், வசனம் கரெக்டாக பாருங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் இந்த பரிசுத்தமுள்ள பிதாவை, the Holy Father, how they have sought him, how they have seek him, எப்படி அவர்கள் ஜெபித்தார்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ தூரமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் உறவோடு உறவாக ஜெபிப்பதற்கு பதிலாக நெஞ்சோடு நெஞ்சாக, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு உள்ளத்தோடு ஜெபிப்பதற்கு பதிலாக அவர்களுடைய இருதயமோ தூரமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபம் உறவோடு உறவாக இருக்க வேண்டும். எப்படி பிதாவானவர் பிதாவினிடத்திலே தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அந்த ரிலேஷன்ஷிப்போட, அந்த உறவோடு ஜெபித்தாரோ, அதே போல நம்முடைய ஜெபங்களும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. there is no formality in prayers, இல்லையா? சில நேரங்களிலே நம்ம ஜெபிக்க சொல்லும்போது நம்ம யோசிப்போம், ஒருவேளை நான் ஜெபிக்கிற ஜெபம் கரெக்டாக இருக்குமா, நான் ஜெபிக்கிற ஜெபம் அந்த சம்பந்தப்பட்ட மனிதரை போல ஸ்டைலிஷாக இருக்குமா, கோர்வையாக இருக்குமா, அடுக்கு மொழியிலே இருக்குமா, என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா என்றெல்லாம் நமக்கு சில நேரங்களிலே ஒரு சந்தேகம் வருகிறது. அதனால தான் ஜெப கூட்டங்களிலே, ஜெப இல்லங்களிலே ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரம் அமைதி வந்து விடுகிறது, இல்லையா? நம்முடைய ஜெபங்களிலே ஒரு ஃபார்மாலிட்டி, we expect some formalities. எனக்கு அருமையானவர்களே, there is nothing needed like that. ஒருவேளை நாம் பாரம்பரியமாக ஃபார்மாலிட்டியாக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சொந்த மொழியிலே, நம்முடைய சொந்த நாவிலே உறவோடு உறவாக நாம் ஜெபித்தால் போதும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒருவேளை ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே என்று சொல்லி
அந்த உறவை தந்த அந்த உறவின் ஆண்டவரோடு சேர்ந்து அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாசித்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இடங்களில் இந்த உறவை அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். பிதாவே என்று சொல்லியிருப்பார், இல்லை என்றால் உம்மிலே என்று சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட 6 இடங்களை நீங்கள் பார்க்கலாம். 2வது வசனம், 5வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம், 21வது வசனம், 24வது வசனம், 2, 5, 10, 11, 21, 24 6 இடங்களில் உறவோடு உறவாக ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எனக்கு அருமையானவர்களை, நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை பாரம்பரியமாக அல்ல, சடங்காச்சாரமாக அல்ல, மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரோடு உறவோடு உறவாக, இட் ஷுட் பி எ ரிலேஷன்ஷிப் ப்ரேயர் ஆக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். எ ப்ரேயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் எ ப்ரேயர் ஆஃப் ரைட்ஃபுல். எனக்கு அருமையானவர்களே, உறவோடு உறவாக ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அது உறவோடு உறவாக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அது உரிமையோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், இல்லையா? A prayer of relationship is not only a prayer of relationship, it is a prayer of rightful. அதாவது நம்முடைய படைத்த ஆண்டவரோடு நாம் உறவோடு உறவாக மட்டுமல்ல, உரிமையோடு நாம் கேட்கிற ஒரு ஜெபம், உரிமையோடு பேசுகிற ஒரு ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் அப்படிப்பட்ட உரிமையோடு என்னுடைய தகப்பனிடத்தில் எப்போ போனாலும் ஆண்டவர் தகப்பன் எனக்கு செவிசாய்ப்பா. அதனால தான் நம்ம இதுக்கு முந்தின அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது யோவான் 14 அந்த உரிமையை அங்கே காட்டுகிறார். த ரைட்ஸ், ஹி ஹஸ் கிவன் த ரைட்ஸ் டு ப்ரே. யோவான் 14வது அதிகாரம் 13, 14. கேன் யூ ப்ளீஸ் டர்ன்? இல்லையா? எல்லாருமே நம்ம ஜான் சாப்டர் 14, 13 and 14 நீங்கள் பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எவ்வளோ பெரிய ஒரு ரைட்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார், இல்லையா? உரிமை. நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ, இல்லையா, அது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அடுத்தது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், இல்லையா? வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ். நம்முடைய ஆண்டவர், இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்போடு மட்டுமல்ல, நமக்கு அந்த ரைட்ஸை தருகிறார். உரிமையோடு அவரிடத்தில் பேசுவதற்கு, உரிமையோடு ஜெபிப்பதற்கு, உரிமையோடு கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு அஷூரன்ஸ் நமக்கு இந்த காலையிலே தருகிறவராக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உறவு சாதாரணமான ஒரு உறவு அல்ல. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் இவ்வளவு உறவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நீங்கள் ஏசாயா, நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனம், 3வது வசனம், 5வது வசனம், ஐசாயா சாப்டர் 45 verses 1, 3, 5 நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. 3வது வசனம், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு. 5வது வசனம், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்களை ஒருவேளை இந்த கோரேஸ் ராஜா விடுவிப்பதற்கு முன்பாக ஏராளமான ராஜாக்கள் இஸ்ரவேலர்களுக்கு இருந்தார்கள், ஏராளமான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். There were several kings, there were several prophets to lead this people, to bring out this people from the captivity. ஒருவேளை இந்த மக்களை வழிநடத்துவதற்கு அநேக ராஜாக்கள் இருந்தார்கள், ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் கோரேஸ் என்கிற ஒரு பெர்சியா ராஜாவை அபிஷேகம் செய்கிறார். இந்த கோரேஸ் ராஜா ஒருவேளை யூத கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல, ஒருவேளை இஸ்ரவேலின் கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல, ஒரு இஸ்ரவேல் மன்னன் அல்ல. இவர் ஒரு புறஜாதியான ஒரு மனிதன், பெர்சியா ராஜா. ஆனால் அவரை, ஒரு புறஜாதி மனிதனை ஆண்டவர் அபிஷேகம் செய்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை அறியாத ஒரு மனிதன். கோரேஸ் ராஜாவுக்கு ஒருவேளை ஆண்டவருடைய நாமம் தெரியாது, யெகோவா என்கிற நாமம் தெரியாது.
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் தெரியாது. என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சொல்லும், அவருக்கு தெரியாது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மீட்டு கொள்ளுவதற்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மீட்பதற்கு அழைக்கப்பட்ட மேய்ப்பர்கள், ஒருவேளை மன்னர்கள் வீழ்ந்து போன சமயத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியாக, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே பொய்யுரையாத ஆண்டவர், மாறாத ஆண்டவர், தன்னுடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்வதற்காக ஒரு புறஜாதியான ஒரு கோரேஸ் ராஜாவை அங்கே அபிஷேகம் செய்கிறார். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப். அதுதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரோடு செய்த ஒரு உறவு. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னாலே எல்லா உலகமும் தேசமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை, அந்த உறவை ஆண்டவர் மாற்றாதபடிக்கு ஒரு புறஜாதி கோரேசை கொண்டு அந்த உறவை அங்கே வைத்திருக்கிறார். ஆயினும் சரித்திரம் சொல்லுகிறது, அப்படி ஒரு புறஜாதி ஒரு கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டு மக்கள் விடுவிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய குமாரன் மீண்டுமாக இந்த உலகத்திற்கு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவைப்பட்டார் என்பதுதான் சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, நீர் கொடுத்தவைகள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீரும் என்னை மகிமைப்படுத்தும். அப்படியானால் he paid a high price. இந்த உறவு சாதாரணமான உறவு அல்ல, இந்த ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல. பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி, சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவும் பிதா செய்த தியாகத்திற்கு நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உலகத்திலிருந்து உம்மிடத்திலே வருகிறேன், உம்மை நான் மகிமைப்படுத்தினேன், என்னை மகிமைப்படுத்தும், உம்முடைய பிள்ளைகளையும் மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அந்த உறவிலே ஜெபிக்கிறார். தட் இஸ் த ட்ரூ ரிலேஷன்ஷிப் ப்ரேயர். எனக்கு அருமையானவர்களே, நாளின் காலையிலே நாம் யோசித்து பார்ப்போம். ஜெபம் என்று சொல்லும்போது நாம் எவ்வளவு கண்ணியமாக நாம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு ஒழுக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு முக்கியத்துவம் நாம் ஜெபத்திற்கு கொடுக்கிறோம். ஆர் வி ஹேவிங் த ட்ரூ ரிலேஷன்ஷிப் ப்ரேயர் என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் இந்த காலையில், இந்த நல்ல மேய்ப்பன் அவர் செய்திருக்கிறார், நம்மிடத்திலேயும் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, இந்த ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயரில் ஒருவேளை இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஜெபத்திலே காணப்பட்ட ஒரு ஜெபம் ஐக்கியத்திற்கான ஜெபம். ப்ரேயர் ஃபார் ஃபெல்லோஷிப். ப்ரேயர் ஃபார் ஃபெல்லோஷிப், ஐக்கியத்திற்கான ஜெபம். நாட் ஓன்லி ப்ரேயர் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் ஆல்சோ எ ப்ரேயர் ஆஃப் ஃபெல்லோஷிப். ஐக்கியத்திற்கான ஒரு ஜெபத்தை ஆண்டவர் இங்கே செய்கிறார். நீங்கள் 11வது வசனம் கடைசி பகுதியை நல்லா நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அண்டர்லைன் தட் வேர்ஸ், அண்டர்லைன் தட் வேர்ட் இல்லையா? நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அப்படியானால் நாட் ஓன்லி வித் த ரிலேஷன்ஷிப் தட் யூ அண்ட் ஐ ஹேவ், இட் இஸ் ஆல்சோ த ஃபெல்லோஷிப் வித் த பிலீவர்ஸ். எப்படி நம்ம கடந்த நாட்களை நம்ம தியானித்தோம் இல்லையா? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி தியானித்தது போல, இப்போவும் ஒருவருக்கொருவர் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஐக்கியமாய் இருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவைகள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை ஆண்டவரோடு ரிலேட்டடாக மட்டுமல்ல, நம்முடைய உடன்பிறப்புகளோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய திருச்சபையோடு ஐக்கியமாக ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை அங்கே செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 1948 ஆண்டுகளிலே வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், WCC என்று சொல்லுவார்கள், எக்யூமெனிக்கல் ஃபெல்லோஷிப் என்று சொல்லுவார்கள். 1948, ஒருவேளை 1947 நமக்கு சுதந்திரம் அடைந்த அடுத்த ஆண்டில் உலக திருச்சபைகளெல்லாம் ஒரே ஐக்கியமாக, ஒரே கொடையாக, நாட் வித் creed, நாட் வித் caste, ஒருவேளை நாட் வித் ப்ரைட் ஆர் எனிதிங், ரேதர் வித் ஃபெல்லோஷிப்,
எல்லா திருச்சபைகளிலும் ஒருவேளை ஒரே ஐக்கியத்திலே ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த WCC ஒருவேளை அவர்கள் எடுத்த அந்த தலைப்பு, அந்த வார்த்தை இந்த 11வது வசனம் VR1 என்கிற தலைப்பில் எடுக்கப்பட்டது. அப்படியானால் சுதந்திரம் அடைந்த அடுத்த ஆண்டிலிருந்தே இந்த எக்யூமெனிக்கல் தீமானது, ஒருவேளை இந்த தலைப்பானது உலக திருச்சபையிலே வலியுறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த காலையிலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திலே விரும்புவது என்னவென்றால், நாம் ஐக்கியமாக ஜெபிக்க வேண்டும். Our fellowship should be strengthened irrespective of caste, irrespective of our places, irrespective of our pride, irrespective of our background. இதெல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய மொழி, நாம் வந்திருக்கிற சூழ்நிலைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய ஜாதிகள், இதெல்லாவற்றையும் தாண்டி the church should be a place of fellowship prayer. எனக்கு அருமையானவர்களே, திருச்சபையானது ஐக்கியத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். நாம் ஒன்றாய் இருந்தது போல அவர்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாய் இருக்கும்படி, இந்த ஃபெலோஷிப்பில் இணைந்து இருக்கும்படியாக அங்கே ஜெபிக்கிறார். எனக்கு அருமையானவர்கள், தட் இஸ் த நீட் ஆஃப் த அவர் டுடே. நமக்கு, நம்முடைய திருச்சபைக்கு, உலக திருச்சபைக்கு தேவையான ஒன்று திருச்சபைகள் பிரிந்து செல்வது அல்ல, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இல்லையா? எல்லாரும் வேற்றுமையிலே ஒற்றுமையாக இணைந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். வேற்றுமையிலே ஒற்றுமையாக ஆண்டவரோடு பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு திருச்சபையிலே, பெரிய ஒரு திருச்சபை, அந்த திருச்சபை வெளியில் நிறைய தர்மம் எடுக்கிறவர்கள், பெகர்ஸ், ஒருவேளை அந்த வழியிலே 2 சைடுலேயும், வழியின் 2 பக்கத்திலையும் அமர்ந்து ஒருவேளை தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய ஆராதனை ஆரம்பித்து காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே வெளியிலே இருக்கிற தர்மக்காரர்கள் ஒருவேளை அவர்களுடைய வழக்கத்தின்படியாக தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். உரத்த சத்தமாய் ஒவ்வொருவரும் தர்மம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆலய ஆராதனை முடித்தது, நமக்கு தெரியும். ஆலய ஆராதனை முடித்த பிறகு உட்கார்ந்திருக்கிற தர்மக்காரர்கள் சில நேரங்களில் எழும்பியும் நிற்பார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக அவர்கள் ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது, யாராயினும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள். அப்படியாக அவர்கள் எதிர்பார்ப்போடு நிற்கிறார்கள். நிறைய பேர் தர்மம் செய்கிறார்கள். அதிலே ஒரு மனிதன் தன்னிடத்திலே ஒருவேளை சில்லறை இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசை, சில்லறை இல்லை. ஆகவே ஒரு 100 ரூபா நோட்டை எடுத்து அங்கே இருந்த ஒரு தர்மக்காரிடத்திலே கொடுத்து, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீ ஈக்குவலாக ஷேர் பண்ணு என்று சொல்லி அவர் கொடுத்து விட்டு சென்று விட்டார். இந்த தர்மக்காரரும் தன்னிடத்தில் இருந்த எல்லா சேஞ்சையும் வைத்து என்ன செய்தார்? அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தார். ஆனால் ஒரு மனிதனுக்கு மட்டும் கடைசியில் என்ன செய்ய முடியவில்லை? கொடுக்க முடியவில்லை. அப்போது அந்த மனிதன் சொன்னார், அடுத்து இன்னொருத்தர் வருவார், அவர் தரும்போது நான் உனக்கு தர வேண்டிய பேலன்ஸோடு சேர்த்து என்ன செய்கிறேன்? உனக்கு தருகிறேன், பாக்கியை சேர்த்து தருகிறேன் என்று சொன்ன பிறகு, ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட மனிதனாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஒரே வாக்குவாதம். எனக்கு கிடைத்த பணத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை நீ ஏன் தரமாட்டேங்கிறா என்று சொல்லி அங்கே பெரிய கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆலயத்திலிருந்து உள்ளே இருந்து ஒரு மனிதன் வேகமாய் ஓடி வந்தார். ஓடி வந்து, எதுக்கு நீங்கள் இப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் பிரச்சனை பண்ணுகிறீர்கள்? ஏன் ஒருவேளை சத்தம் எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? இது ஆலயம் அல்லவா என்று சொல்லி அந்த மனிதனை கடிந்து கொண்டார். இந்த பிச்சைக்காரர் அந்த சத்தமிட்ட அந்த மனிதனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வெளியிலே சத்தமிடுகிறோம், நீங்கள் உள்ள ஆலயத்திற்குள்ளே சத்தமிடுகிறீர்கள். எதற்காக சத்தமிடுகிறீர்கள்? ஆலய ஆராதனை முடிந்தது, நீங்கள் ஏன் வாக்குவாதம் செய்கிறீர்கள்? ஏன் ஆண்டவர் பிரவேசித்திருக்கிற ஆண்டவர் சமூகமாக இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வாக்குவாதம்? ஏன் உள்ளே இருந்து சத்தம் வெளியிலே வருகிறது என்று சொல்லி இந்த பிச்சைக்காரர் அந்த மனிதனை பார்த்து கேட்டானா. அந்த மனிதனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, சர்ச் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ஃபெலோஷிப். ஆலயம் என்பது ஐக்கியத்திற்கான ஒரு இடம், ஆண்டவரை ஐக்கியத்தோடு தேடுவதற்கான ஒரு இடம். ஒருவேளை அப்படி ஐக்கியத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே 2வது ஜெபம் ஐக்கியத்திற்கான ஜெபம். 3வது,
இந்த ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயரில் ஒருவேளை இந்த நல்ல மேய்ப்பன் ஜெபித்த ஜெபத்திலே காணப்பட்டது என்னவென்றால் சாட்சிக்கான ஜெபம். ப்ரேயர் ஃபார் விட்னஸ், ப்ரேயர் ஃபார் விட்னஸ், சாட்சிக்கான ஒரு ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 11வது வசனத்திலே நாம் கவனிப்போமேயானால் கடைசி பகுதி, பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும், உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ப்ரொடெக்ட் தம் பை யுவர் நேம். அப்படியானால் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உங்களோடு வைத்திருக்கிற உறவையும் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் சக மனிதர்களோடு திருச்சபையோடு இருக்கிற ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். உம்முடைய சாட்சியையும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். த விட்னஸிங் ப்ரேயர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை, ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அப்படியானால் விட்னஸிங் ப்ரேயர், எ ப்ரேயர் ஆஃப் விட்னஸ், சாட்சிக்கான ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் இங்கே செய்கிறார். 21வது வசனத்தை வாசிப்போம். 21st verse. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. நன்றாக கவனியுங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இல்லையா? வாட் a powerful verse. எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை, இல்லையா? அவர்கள் உலகம் விசுவாசிக்கிறதற்காக. அப்படியானால் நாம் பெற்றிருக்கிற இந்த சத்தியம், நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்க்கை, நாம் பெற்றிருக்கிற இந்த மீட்பு மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சியுள்ள ஜபங்கள் இந்த நாட்களிலே ஒருவேளை குறைவு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சாட்சியுள்ள ஒரு ஜபத்தை இங்கே செய்கிறார். சாட்சியுள்ள ஜபம் ஒருவேளை சாதாரண மனிதர்களாலே செய்ய முடியாது. ஒருவேளை பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக ஆண்டவரை தேடுகிறவர்களாலே சாட்சியுள்ள ஜபம் நிச்சயமாக செய்ய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஆர்டினரி பீப்புள் கேனாட் டூ த விட்னஸ் ப்ரேயர், விட்னஸிங் ப்ரேயர். சாதாரண விசுவாசிகளாலே ஒருவேளை இந்த சாட்சியுள்ள ஜபத்தை செய்ய முடியாது. நம்ம வாசிக்க கேட்ட நிருப பகுதி 1 பேதுரு 4வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 14வது வசனம், 1 Peter 4:14 நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பரிசுத்த பேதுரு சிதறியிருக்கிற விசுவாச பெருமக்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்போ அந்த கடிதத்தில் எழுதுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, சாட்சியுள்ள ஜபம் சாதாரணமானது அல்ல. அதுக்கு நாம் விலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டியது இருக்கிறது. அதற்கு நாம் தூய்மையாக வாழ வேண்டியது இருக்கிறது. அதற்கு நாம் ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக நாம் நிந்திக்கப்படலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் உபத்திரவப்படலாம், கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவேளை நாம் புறந்தள்ளப்படலாம். ஆனாலும் சாட்சியுள்ள ஜெபம் எப்படி வருகிறது என்றால், அவைகளெல்லாம் மேற்கொண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்கும்போது அந்த ஜெபம்தான் சாட்சியுள்ள ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களில் செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம். வடகிழக்கு இந்தியாவிலே 3 போதகர்கள் ஒருவேளை சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் சாட்சியுள்ள ஒருவேளை ஜபங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்களெல்லாம் சாட்சியுள்ள கிறிஸ்துவின் போராளிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாம் அது போன்ற ஒரு அனுபவத்தின் வழியாய் கடந்து செல்லவில்லை. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களின் வழியாய் கடந்து செல்லவில்லை. சில நேரங்களிலே நாம் சிறிய பாடுகள், சிறிய பலவீனங்கள், சிறிய பிரச்சனைகளை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சாட்சி
பகிர்ந்த ஆண்டவர், சாட்சியோடு வாழ்ந்த ஆண்டவர் இந்த காலையிலையும் சாட்சியுள்ள ஜெபங்களை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். சில நேரங்களிலே வேடிக்கையாக இருக்கும். சாட்சி சொல்ல வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் வரிசையாக வந்து சாட்சி சொல்லுவாங்க. அதில் கடைசியில் உண்மையிலே அந்த மாதத்தில் நடந்த ஒரு சாட்சியானு தெரியாது, உண்மையிலே ஆண்டவர் செய்த நன்மையானு தெரியாது. அவங்க சொன்னாங்க அதனால் நானும் சொன்னேன் என்று சொல்லி சில நேரங்களில் சாட்சிகள் அப்படியாய் மாறிவிடுகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே சாட்சியுள்ள ஜெபம் என்று சொல்லும்போது இல்லையா, கிறிஸ்துவுக்காக நிந்திக்கப்பட்டாலும், கிறிஸ்துவுக்காக உபத்திரவப்பட்டாலும், கிறிஸ்துவுக்காக வேதனைப்பட்டாலும், கிறிஸ்துவுக்காக அவமானப்படுத்தப்பட்டாலும் நான் இந்த கிறிஸ்துவை, அவருடைய உறவை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, அவருடைய குடும்பத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நிற்கிற அந்த ஒரு ஜெபத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த காலையிலையும் இந்த நல்ல மேய்ப்பனுடைய ஜெபத்திலே நம்மை நடத்துவாராக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய குடும்பத்தின் ஐக்கியங்களையும், நம்முடைய திருச்சபையின் ஐக்கியங்களையும் இந்த ஜெபத்திலே நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக.